பாமுகம் டிவி இல்லைன்னு தமிழ் வானிலூடா குறவுகளின் இணைய வருவது வாழ்வின் உண்மை தோப்படுக சகோதரர்கள் வணக்கம் பாருங்கள். இனிய மதிய வணக்கம் மானியக்காக்கும் மற்றும் பாமுக அனைவருக்கும் வணக்கம். உற்சாகம் மணியக்கா? உற்சாகம். நீங்கள் சற்று குறைவாக இருந்தாலும் சமாளித்து கொண்டு இந்த சிறிய நேரம் சரி, அதுக்கு உங்களோட நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள குறை எல்லாம் சரி வந்துடும். கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு செய்து நன்றி. அதை மறுத்துக்கொண்டு மற்றும் மற்ற மணிக்கா இது இன்றைய நாளில் அந்த இந்த சிறுவர் எழுத்தார வாரத்துக்கும் இந்த 28வது ஆண்டுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கொண்டு உங்களை தெரியும் நினைக்க கடந்த கடங்களில் 9ஆம் தேதி தான் எடுத்து கொண்டு வர்றது. 8ஆம் தேதி தான் எடுத்து கொண்டு வர்றேன். என் தந்தையாரின் தகப்பனார் அவரின் பிறந்த நாள். அப்போ அதை நான் எடுத்துக்கொண்டு வரேன். நான் சில விடயங்களால் ஆண்டு சென்ற வாரம் நினைச்சு கொண்டு இருந்துட்டு புறம் மறந்து விட்டேன். இன்று காலையில் நான் எழுதி போட்டிருந்தேன். நாங்கள் இன்றைய நாளில் எடுத்துக்கொள்கிறோம். நினைத்துக் கொள்கிறேன். ஏன்னா நான் நினைச்சது போன கிழமை, ஆனால் மறந்து விட்டேன் சில சிக்கல்கள் சில இதெல்லாம். ஆனால் இப்போ இந்த வாசிப்பரம்புரை ஏறும்போதெல்லாம் கூட மற்ற 2 பையன்களையும் இணைக்கலாமே நீங்கள் இந்த மாதத்திலிருந்து அவர்களை இணைத்துக் கொள்ளுங்கள். 2 பேரையும் சிறிய வாசிப்புகள் ஒரு அதை போட்டுறீங்கன்னு தான் அவர்களுக்கு கூட விஷயம் என்று தெரியும். ஒரு முறை அவர்களை ஊக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு இது 2 இருக்கு. இந்த தலைப்புக்குள்ள வந்துட்டு சில மாதங்கள் கண்டிப்பா இணைப்பேன். சரி, நன்றி. இந்த மாற்றங்கள் சொல்லி இந்த வேடங்கள் இருந்து கண்டிப்பாக என்னது பக்கங்கள் பல மாற்றங்கள் வரும் என்று அது மாதிரி நான் கண்டிப்பாக இதுக்குள்ளேயும் கொண்டு வருவேன். காலை சிந்தனையை தந்த அனைத்து படைப்பாளருக்கும் அனைத்து சிந்தனையாளருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அந்த சிந்தனையில் வந்தது நான் கேட்டுக்கொண்டேன். அது மறந்து விட்டது என்றாலும் சுருக்கத்தை தந்தவர்கள் அன்பான உறவை குறைக்காங்க. ஒரு உறவு சொல்லியிருந்தால் தாய்தான் பெரிது, கண்டிப்பாக அந்த தந்தையும் அதுக்கு என்று சொல்லியிருந்தீங்கள். உண்மை அந்த இல்லாட்டி அந்த குடும்பம் அவ்வளவு வேண்டும் கொண்டு மற்றது அன்புக்கு இதை சொல்லியிருந்தீங்க. அந்த சிந்தனையில் கொண்டு வந்தீங்க. இன்றைக்கு நான் அந்த தந்தையத்தை நம்ம அதை முழுக்க தலைமை தந்தை வாழ்வுண்மை 270 வாரத்துக்கான தலைப்பு தந்தைய தினம். உங்கள் தந்தையின் வாழ்க்கை அனுபவங்களும் வருங்கால தந்தைகள் எப்படி இருக்கணும் என்பதையும் உங்கள் அனுபவ கருத்துக்களை பாமு டிவி வாழ்வுண்மை நிகழ்வு மற்றவரிடம் பயந்துள்ள அன்பு அழைக்கின்றவர்களே. வாழ்வுண்மை 270வது வாரத்துக்கான தலைப்பு தந்தையர் தினம். உங்கள் தந்தையின் வாழ்க்கை அனுபவங்களையும் வருங்கால தந்தைகள் எப்படி இருக்கணும் என்றதை உங்கள் அனுபவ கருத்துக்களை பாமு டிவி வாழ்வுண்மை நிகழ்வு மற்றவரிடம் பயந்துள்ள அன்பு அழைக்கிறோம். தந்தைய தினத்தை கொண்டு வந்தால் சென்ற வாரம் வியாழக்கிழமை டென்மார்க்கு தந்தைய தினம். டென்மார்க்கும் இன்னும் ஒரு நாடு இருக்கு, ஒரு நாடு. அநேகமா வார ஞாயிற்றுக்கிழமை 2வது ஞாயிறும் 3வது ஞாயிறும் தான் கூடுதலான நாடுகள் தந்தைய தினம் இந்த மாதம் ஜூன் மாதம். அப்போ நான் இது சென்ற வியாழக்கிழமை இவர் மகனார் இந்த பாடலை அவர் திடீரென்று நான் சொன்னேன் ஒரு விஷயத்த. அப்போ இந்த காரில் நாங்கள் போகும்போது பின்னுக்கு இருந்து மற்ற படிக்கும்போது ஒரு ரம் செட் மாதிரி தன் பேப்பர் கொண்டு வருவார். அந்த பேப்பரால் அடித்து கொண்டு வந்தவர் அடித்து கொண்டு வாரவர். பின்ன பார்த்துட்டு சரி கொண்டு ஆர்வத்துக்கு வேண்டி கொடுத்து முதலாக இந்த ரம் செட்டில் இந்த பாடலை தானே அதில் வந்து மியூசிக் எடுத்து தானே 2 நாளில் அது 2 நாளுக்கு எனது அனுபவத்தை நான் அப்படியே சொல்கிறேன். வாழ் உண்மையில் எப்போவும் சொல்லுவேன், உண்மையை கொண்டு வர வேண்டும். அது இப்படியே எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்கிறேன். அந்த நேரம் அவருக்கு ஸ்கூலும் போயில, இடுமலும் சளியும் இருந்தும். ஆனால் நான் என்னோடைய என்ற வாழ்க்கையில் அப்படித்தான் எதுவுமே கண்டிப்பாக ஒரு போய்கொண்டே இருப்பேன். இன்றைக்கு பாருங்கள், நான் தொடருவேன் என்று சொல்லியிருந்தேன். இந்த அல்லது எல்லா நடத்திருப்பேன், எல்லாம் தொடருவோம், பரவாயில்ல, சமாளித்துக் கொள்வோம், உறவுகள் வைத்துக்கொண்டால் சமாளித்துக் கொள்வோம் எனது குரல். ஆனால் அவர் இந்த பாடலை கேட்டுக்கொண்டு நான் ஒரு முறை வருகிறேன் நண்பனவர்களை இந்த தலைப்புக்குள்ள ஒரு முறை கேட்டுக்கொள்வோம். இந்த பாடலை கேட்டுட்டா இந்த கருத்தையும் உங்களை பக்கம் சிறிய தாருங்கள். அவருக்கான ஒரு சின்ன உற்சாகத்தை முடிஞ்சால் நான் அந்த
ஸ்கேன் பண்ணி அப்பாவா பக்கம் சோ அப்பா திஞ்சிரமா தபாசோ ஒருவா தாரதனபிலபு அதனபிலபு ஆசே உன் பிரேமக்கு இதவதாபருக்கு ஈகாசோ உன்னை போல புவியில உன்னை வித சாவியில சொல்ல மாட்டேன் அந்த காரத பாசத்துக்கு கதை பூக்குடலைகளில அப்பா அப்பாவா புக்குயிராபுமாசு அப்பா ஜகத்தின் நெஞ்சிடுவா தபாசோ வரவய சந்தரிலமே வாழ்வது நந்தோல எதையுமே தனக்கு நீ
தன்னனாரே 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 தன்னாரே பாவம் புள்ள களைச்சிருப்பார். எவ்வளோ நேரம் எவ்வளோ நிமிஷம் செய்கிறவர்களே? 5 லட்சம் சரி 5 கூட பாடல அதை எடுத்து ஆனால் பாடினார். ஆனால் அந்த வார்த்தைகள் உண்மையில் எனக்கு விளங்க முடியாமல் இருந்தது. அந்த குரல் ஆரம்பத்தில் அதை விட்டு விட்டு இந்த என்ன ஸ்டில்ல வந்த மாதிரி இருந்தது. பிறகு அப்பா மனசுக்கு அப்பா அது மட்டும்தான் கேட்டேன். எனக்கு என்பக்கமாக அது துல்லியமாக சவுண்டு இல்லை சவுண்டெல்லாம் ஓகே. அந்த பாட்டு தெரியல. அது விட்டு விட்டு இல்லை, அது ஸ்டில்ல விட்டு தான் வந்தது. பரவாயில்ல. இருந்தாலும் அவருக்கு யார் மூத்தவர்? அது அஜயா. அவருக்கு வாழ்த்துக்கள். மிக சிறப்பு. 10 6 வரிகள் கொடுத்தது. அவர் தர வரிகள் இவர் ரிசா போட்டுமே அழகா செய்யும் பண்ணுகிறாரா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றியா. என்னவர்களும் வரலாம், வந்து இணைந்து உங்கள் கருத்துக்களை இணைத்துக் கொள்ளலாம். நியூஸ் விளைச்சவர்களும் தான் மட்டும்தான் இருக்கிறார். என்னவர்கள் ஓடி வாங்க ஓடியவர்கள் ஒரு முறை வந்து கூறிக்கொள்ளுங்கள். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு உங்களுடைய மகனுடைய பாடல்கள் கேட்டுமே மிகவும் அழகான இனிமையான குரல் உயர்ந்த படிச்சிருந்தார். மிகவும் அழகாக சொற்க கொஞ்சம் விளக்கம் குறைவாகத்தான் இருந்தது. அப்பாவை வாழ்த்தி பாடுனதாக இருந்த அதில் போட்டு நீங்க அப்பாவை வாழ்த்தி பாடுன பாடல்னு சொல்லி இன்னும் இன்னும் நல்ல அடிச்சு கொண்டு பாடும்போது அந்த குரல் வந்து குறைஞ்சு விட்டது. அதுக்குள்ள வச்சு அது தண்ணிக்கு அப்படி அந்த குறைவா இருந்தது. திடீரென்று இது செய்யப்பட்டது. என்னன்னா மகளும் நானும் தான் ட்ரிக்கப் பண்ணும்போது அவர் கடைசியில செய்த 3 விடயமும் எங்களுக்கு தெரியாது. திடீரென்று தேய்ச்சி போனேன். அந்த ராகத்தை எடுத்தார். 3 விதமான ராகத்தை தண்ணிச்சியா எடுத்து விட்டுட்டார். ராகம் தேய்ச்சி போட்டு இப்படி செய்கிறார். அது அந்த திடீரென்று நன்றி. இனிமையான குரல், அவருடைய குரல்களாம் நல்ல இனிமையாக இருந்தது. சிறப்பான எதிர்காலம் அவருக்கு இருக்கும் அவருடைய இந்த குரல் வளர்த்து. நான் சொல்லி இந்த வேடங்களை உங்கள் தலைப்புக்கான தந்தையின் வாரத்தையும் தந்தையின் வாரமாக வருகிறது. எங்களுக்கு இந்த வாரம் தந்தை இந்த வாரம் நினைக்கிறேன். எங்களுக்கு 22 தந்தை தினம் உங்களோட தந்தையர் வாழ்ந்த காலத்து அனுபவங்களையும் மற்றது இனி வரப்போற தந்தையர் எப்படி இருக்கணும். என்னன்னா இப்ப இந்த காலம் தெரியும் பல பக்கத்து பல பழிகள் தந்தையர் வருகிறது. அதுக்காக இனி இருக்கிற தந்தையர்களாவது அந்த பணிக்க வேண்டாமல் நீங்கள் எப்படி இருந்துட்டு போகணும்ன்றது கூட அனுபவத்தில் எதுவும் இருந்தால் அதை சொல்லுங்கள். ஏன்னா நாம் வாழ்ந்து நல்லா வாழ்ந்துட்டு கடைசி காலத்துல சில செயல்கள் செய்வதால் அது மற்றவைக்காண்டி குடும்பத்துக்காக ஒன்று பிள்ளைக்காக இல்ல மனைவிக்காக நாங்கள் அது ஒரு சுருக்கத்து தாரன் என்னென்று நாங்க போன வாரம் வியாழக்கிழமை கவிதையிலேயே தந்தையரை பற்றி தான் கொண்டு எல்லோரும் எழுதியிருந்தார்கள். ஏன்னு சொன்னா இப்ப எங்களோட ஊர்ல இருக்கும்போது இந்த தந்தையர் தினம் வந்து நாங்க அறிந்ததே இல்லை. தந்தை தினம் அம்மா தினம் மட்டும் கொண்டாடுவார்கள். தந்தைகளை நாங்க போட்டிதான் வாழ்ந்தோம் அந்த காலத்துல. தந்தை அம்மாவும் அப்பாவும் தான் எங்களுக்கு தெய்வ மனுஷன். அந்த காலத்துல அம்மா அப்பா உழைச்சி தந்தா அம்மா சீக்கிரமா செய்து எங்களுக்கு பராமரிச்சு வந்தா அப்பாவோட உழைப்பு இருந்ததாலதான் நாங்க உயர்ந்து வாழ்ந்தோம். அப்பா உழைக்காட்டி அந்த காலத்துல பெண்கள் வேலைக்கு போறது குறைவு. வீட்டுல இருந்து அவர்கள் சிக்கனமாக செலவழித்துதான் வாழ்க்கையை கொண்டு விடாது. தகப்பன் கொண்டு அந்த பணத்துல சிக்கனமாக எல்லோருமே உத்தியோகம் பார்த்தவர்கள் இல்லை, உழைப்பாளர்கள் தான். அதிகமாக எல்லோரும் உழைத்தவர்கள் தான், உழைப்பு தொழில் செய்தவர்கள் தான். உழைத்து சம்பளங்களை கொண்டு கொடுத்து அதை சிக்கனமாக அப்பா அம்மா கொண்டு கொடுத்ததாலதான்
சில அப்பாக்கள் தரையேற்று போனவர்களும் இருக்கிறார்கள் தான். ஆனால் குடும்பத்தை ஒற்றுமையாக இருந்து கவனிச்ச அப்பாக்களும் இருக்கிறார்கள். தந்தையர் எப்பவும் நாங்க போட்டு தான் வேணும் கட்டாயம். இப்ப எங்களோட பிள்ளைகள் தந்தைகளாக வந்ததுக்கு பிறகு அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி பார்க்கிறார்கள் என்று சொல்லும் போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. உண்மையிலே அவர்கள் எங்களோட பிள்ளைகள் தங்களுடைய தந்தைமாருக்கு அந்த அப்படியான ஒரு இதை கொடுக்காவிட்டாலுமே இப்போது அவர்கள் தந்தையர்களாக வந்த பிறகு அவர்களுடைய அந்த தந்தைக்குரிய அந்த பணிவு அன்பு எல்லாம் இருக்கிறது. ஒரு மகிழ்ச்சியாகவே நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தந்தையரே நாங்களும் வாழ்த்துகின்றோம். மற்றவர்கள் வருவார்கள் தானே. இப்ப கேட்ட மாதிரி நீங்க கடந்த காலத்தை சொன்னீங்க, இப்ப காலத்தை தொட்டீங்க சிறிதாக. என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க உங்களோட பார்வையில இப்ப தந்தையர் மாதிரி எது வருங்கால சந்ததிகளுக்கு எது அவைகள் உங்களோட அனுபவங்களை வாழ்ந்த காலம் இருந்தால் உங்களுக்கு வாழ்ந்த காலத்துல முந்திருந்த தந்தைமாருக்கும் இப்ப இருக்கிற தந்தைமாருக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கிறது. இப்ப இருக்கிற தந்தைமார் இந்த குடும்பத்துல உழைப்பண்டு மட்டும் இல்ல, குடும்பத்திலேயும் ஒரு அன்பு பாசமோட இருக்கிறதாக பாக்குறோம். நாங்க என்ன சொன்னா இந்த பிள்ளைகளை பராமரிக்கிறதுலயும் தந்தையருடைய கடமை பெரிதாக இருக்கிறது. இப்ப இந்த இளம் குடும்பங்கள்ல தந்தையரை தங்களுடைய இதுகளை பராமரிச்சு சில குடும்பங்கள்ல சுயநலமாக தங்களோட குடும்பத்தை தான் பார்க்கணும் அப்படி ஒரு பொது சுயநலத்தோட வாழ்ந்தாலும், ஆனா சில குடும்பங்கள் அப்படி இல்லை. நல்ல ஒற்றுமையாக இருக்கிறாங்க, பிள்ளைகளை அக்கறையோட கவனிக்கிறாங்க, அவர்களுக்கு செய்ய வேண்டியது செய்யறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஒற்றுமையா இருக்கிறார்கள். நீங்கள் பார்வையில பார்த்தீங்கன்னா இந்த கொண்டாட்டங்கள்ல போனால் பின்வாங்குகிறார்கள். அது உங்களுக்கு தெரியும். அனைமா விமத சமூகத்துக்குள்ள எல்லாத்தையும் பின்வாங்குகிறார்கள். தந்தையர் பின்வாங்கின பிறகு இறந்த பிறகு பல நீங்கள் உங்களுக்கு தெரியும் அண்மையில பல இடங்கள்ல தற்கொலைகள் நடக்கிறது. தற்கொலைகள் என்னென்றால் தந்தையர் அநேகமாக தற்கொலைகள் செய்கிறாங்க. வெளிப்படுத்தி வாழ்ந்தால் சமூகம் ஒன்றை செல்லும் என்று தெரியும். உண்மை சம்பவத்தை கொண்டு வரேன். இது நடந்தது. வெளிப்படுத்தினால் பயம். மற்றது இது வெளியில சமூகத்தில் சொல்ல முடியாமல் அவர்கள் தங்களுக்குள்ள உண்மை இது நீங்கள் உங்களை கருத்து சொன்னீங்க. அடுத்த ஒரு முறை நீங்க சொல்லுங்க. உங்களோட பார்வைக்கு தெரியும். இப்ப காலம் அநேகமான தந்தையர் அமைதியா வானொலியிலும் கேட்டு அமைதியா இருக்கிறேன். ஏன்னா அவ்வளவுக்கு வெளிப்படுத்த இல்லாம விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுக்கும். விட்டு கொடுத்துட்டு நீங்க போவதால் வருங்காலத்துல பிறகு பெரிய பிரச்சனைக்கு ஆளாவீங்கள். உங்களோட பிள்ளைகளுக்கும் பிரச்சனை, உங்களோட மனைவியருக்கும் பிரச்சனை. ஏன்னா நீங்கள் இருக்கும்போது எப்படி துணிவா வாழ்ந்து உழைச்சு வாழ்ந்து மற்ற விட்டு கொடுத்து வாழ்ந்து வந்தீங்களோ அந்த வாழ்க்கை இல்லாமல் நீங்க விட்டு போனபடியால்தான் மனைவிக்காக அல்லது பிள்ளைக்காக அதை மறைச்சு அவைகளை வெளிப்படுத்தக்கூடாது அல்லது அவைகளுக்காக நாவே சொன்னபடி சில விஷயங்களை துணிஞ்சு செய்யாமல் போவதால் வருங்காலம் இது உண்மை. நான் வாழ் உண்மையில அன்பாய் கொண்டு வரேன். உண்மையிலேயே அந்த காலங்களில எங்கட அந்த குடும்பங்கள்ல இந்த குடும்ப தலைவர் மதிக்கிறது கூட அந்த காலம். சாப்பாட்டு விஷயத்துல கூட நாங்க இப்ப சமைச்சிட்டோம்னா அந்த மேல் சோறை எடுத்து ஒரு குறிப்பாக எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டு மூடி வச்சுட்டு தான் மற்றதுகளை நாங்க எடுப்போம். நாங்க உடனே நாங்க சாப்பிட மாட்டோம். முதல் சோறு அப்பாவுக்கு தான். நாங்க வாழ்ந்த காலம் அப்படித்தான் இருந்தது. அப்பாவுக்கு எடுத்து சூழல்ல அப்படி அவைகளுக்கு ஒரு மதிப்பு இருந்தது. அப்பாவுக்கு எடுத்து சொல்லி அந்த அப்பா இப்ப நீங்க நினைக்கிறீங்க அந்த மதிப்பு இல்ல. இப்ப அப்படி இல்ல. சமைச்ச உடனே நாங்க எங்கட பசி ஆத்தி கொள்வோம். போயிட்டு வரதால வேலைக்கு போயிட்டு வரதாலையும் சில கலைப்புகள் பிள்ளைகளை பராமரிக்கிற கலைப்பு இப்ப இங்க வெளிநாட்டை பொறுத்த மட்டும் இந்த சூழலுக்கு தக்க மாதிரி வாழ்ந்தாலும் அந்த ஒரு மதிப்பு இருக்கும். அந்த ஒரு பெண்களின் ஆட்சி பெண்கள் எந்த குடும்பத்துல பெண்களுக்கு அதிகாரம் கூட வருகிறதோ பெண்கள் எப்படி தங்கள் குடும்பத்தை தாங்க தான் கையில் எடுக்கிறாங்களோ அப்ப அந்த தந்தையருக்கு மதிப்பு குறைஞ்சுதான் போகும். நானும் அதை ஒத்துக்கொள்வேன். அமைதியா போறியும் அமைதியா போன பிறகு இறந்த பிறகு இல்லாத கதையெல்லாம் வரும். அமைதியா போகணும். அதையும் தந்தையர் அங்க அடக்குமுறையோ அவர் அந்த குடும்பத்திலிருந்து வெளிவர இல்லாம அவர்கள் பின்னிக்கிருந்து பல இடங்கள் நான் இந்த அனுபவத்தில் கொண்டு வரேன் என்று இந்த வாழ்வுங்க கண்டிப்பா நான் இனி வரும் காலங்களில் சூடான தலைப்பட்டு சொல்லியிருந்தேன். இது எப்பயோ நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நடந்தது என்ன வந்தது. ஆனா இப்போ கண்ணுக்கு முன்னால பல இந்த வருங்கால சந்ததிகள் இந்த பக்கத்தையும் தாழ்த்தி மற்ற தந்த பிள்ளைகள் இந்த வாழ்க்கையை பார்க்காமல் ஏதோ விசும்புக்காக வாழ்ந்துட்டு போறீங்க.
இருக்கிறார்கள் தான் இருக்கிறார்கள் தான். அந்த கொஞ்சம் வேலை செய்து கொஞ்சம் கையில காசு வந்த உடனே கணவன் அது மதிக்காத ஒரு தன்மை பிள்ளைகளுக்கு தகப்பனுக்கு முன்னாலேயே பிள்ளைகளிடம் பிள்ளைகளிடம் தகப்பனை பற்றி குறை சொல்ற குடும்பங்களையும் நான் பார்த்துதான் இருக்கிறேன். உண்மையிலேயே அப்படி இருக்குதாங்க. நாங்க அதை வெளியில கொண்டு வந்தா எங்களுக்கு தான் அது விட்டுரும்னு சொல்றேன். ஆனா உண்மையா ஒரு இதுல ஒரு கதை உங்களுக்கு சொன்னாரு என்னோட கதைக்கும் போது சில விஷயங்களை ஏன் தங்கட எனர்ஜியை வீணாக்குவான். அப்ப அப்படி சொல்லும் போது நான் சில விஷயங்கள் உங்களுக்குள்ள வாகட்டம் வந்தது. அப்ப சொன்னேன் ஏன் வீணாக்குவான் தங்கட எனர்ஜி என்று. அப்ப சொன்னேன் இதால பாருங்க இவ்வளவு வீட்டு உங்களுக்கு தெரியாத காலங்கள்ல அந்த ஏதாவது பக்கத்துல நான் தரம் நீங்க சொல்லுங்க சொல்ல வந்தது சொல்லுங்களா. நாங்க கையில விளக்க போனதுக்கு பிறகு அவர்களால நாங்க வாழ்ந்த பண்றது இல்லாம தங்களாலதான் எல்லாம் நடக்குதுன்ற மாதிரியான போக்கு இப்பத்தி சில பாக்குறோம். நாங்க உண்மையா பாக்குறோம். நாங்களும் கட்டுலாம பாத்துக்கணும் இருக்கிறோம். பெண்கள் தான் அங்க ஆட்சி செய்யறாங்க. குடும்பங்கள்ல பெண்களுடைய ஆட்சி இருக்குது. ஆனா எங்களுக்கு அப்படி வாழ்ந்து பழக்கம் இல்லை. நாங்க இந்த காலத்துல அப்படி வாங்கி நாங்க பழகவே இல்லை. தகப்பனுக்கு உரிய மரியாதைய கொடுத்துதான் வாங்கினோம். ஆனா இந்த காலங்கள்ல சில குடும்பங்களை பார்க்கும்போது மனவர்த்தமாக இருந்தாலும் கண்டிச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்கிற தன்மை அவர்களுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏற்றுக்கொள்கிற தன்மை இல்லாதால் அப்படின்ற குடும்பங்கள்ல கணவனை மதிக்காத ஆட்சி எடுத்தாலும் அது ரெண்டு சமனா போனா என்ன சமன் தானே. இந்த நாட்டு 50-50 தானே இல்ல. அந்த 50-50 எடுத்துக் கொள்ளலாம் தானே. 50-50 இல்லாம 75-90 இன்னொரு பக்கத்துல பாப்போங்க. நாங்க இன்னொரு பக்கத்துல சீதனவள் சொல்லி பேசுகிறார்கள். அதிகமான சீதனத்தை கொடுத்து ஒரு கணவன் ஒரு ஆண் ஒரு பெண்ணை மணக்கும் போது ஒரு திடீரென்று விழுந்து நான் இவ்வளவு சீதனத்தை கொடுத்தானே வந்த நான் என்ன கிடைக்கலாம். நான் சும்மாவா வந்தேன். நானும் நல்ல ஒரு நிலைமையில தானே வந்தேன். அப்படி ஒரு மனப்பான்மை இருந்தாலும் அந்த கணவனை மதிக்காத முக்கியமான இடத்தை தொட்டு சொன்னீங்க. சொல்லுங்களா. அப்ப அந்த பணக்கார இடத்துல எடுக்கும் போதெல்லாம் சொல்லுவாரு தனக்கு குறைஞ்ச கணவன் ஆண் வந்து எப்பயும் தனக்கு குறைவான ஒரு இடத்துலதான் பெண்ணை எடுக்கணுமா. தனக்கு மேற்பட்ட வசதிகளை வைத்த இடத்துல இருந்து பெண்ணை எடுத்தால் அந்த ஆண் நிம்மதியாக இருக்க மாட்டான்னு அந்த நாள்லயே சொல்லி இருக்காங்க. சீதனங்களை தனக்கு எதிர்பார்க்காம அந்த சீதனத்தை கொடுத்து வர பெண்கள் தான் அந்த குடும்பத்தை பெரிய பிரச்சனையால உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தங்களுடைய தாயுடைய சொல்ல கேட்டு கணவனை மதிக்காம போற அதால சிதறி போன குடும்பங்களும் பல இருக்கிறது. நானும் அறிந்திருக்கேன். நீங்க அந்த இன்ன விஷயத்துக்கு குழந்தைங்க தெரியல. நான் தந்தை எடுத்துக்கலாம் சொன்னது இப்ப வந்து எங்களோட டென்மார்க்ல மட்டும்தான் இது வந்தது. இனி வரப்போற ஞாயிற்றுக்கிழமை. அப்ப அந்த தந்தையர் இது நான் ஆரம்பத்தில் நான் கண்டிப்பா துணித்ததை கொண்டு சொன்னேன். பல தந்தையர்மே நான் எங்கேயும் சொல்லுவேன். பல தந்தையர்மே பார்த்தால் பாவியலா கிடக்கும். பிறகு ஓட்டு சொல்லுவேன். ஐடியா சொல்றது வேற விஷயம். உண்மையில நாங்கள் அதை நீங்கள் 50-50 என்று சொல்றீங்க. அந்த 50-50 எடுக்க முடியாது. எடுக்கலாம் 50-50. ஆனா வெளிநாட்டில இருந்து மாப்பிள்ளையே எடுத்துக்கிறாங்க. மாப்பிள்ளை வந்து அதே பாருங்க பிள்ளைகளுக்கு சம்பந்தங்கள் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னன்னா நாங்கள் இங்க பிள்ளைகளுக்கு அப்படி நாங்கள் நடந்தபடியால் பிள்ளைகளுக்கு முன்னாடி நாங்க நடந்தபடியால சில பிள்ளைகள் புதுசாக கட்டின பிள்ளைகள் பக்கம் பார்க்கலாம். பார்க்கும்போது ஒரு இதா இருக்கு. வருங்கால சந்ததிகள் என்னென்றுதான் துணிச்சலோட வாழப்போதுகள். நீங்க சொல்றது அந்த எதிர்காலம் அவர்கள் கூட தம்பதியர்கள் பிரிவு ஏற்பட்டு அந்த நடக்கம் இல்லாம பிள்ளைகளை எதிர்காலம் பாதிக்கப்படுது. பிள்ளை தாய் தந்தையை மதிக்காட்டி பிள்ளைகளை எப்படி தந்தையை மதிக்க போகுது. தான் பிள்ளைகளும் மதிக்கும். அதுவே இந்த தந்தை தினத்துல நாங்க தந்தையை வாழ்த்து ஆனா வருங்கால சந்ததிக்கு நீங்க கொடுத்துட்டீங்களா. ஏன்னா வருங்கால தந்தையர் கண்டிப்பா அதுக்கு தக்க மாதிரி வாழ்ந்துட்டு போகணும். ஏன்னா வருங்கால பிள்ளை அப்படியான பிள்ளை பெறக்கூடாது. பிள்ளைகளை கவலைப்பட வைக்கிறது அல்லது பிள்ளைகள் வருங்கால சிந்திக்காமல் நான் இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டேன் நீ கொஞ்ச நாள் தானே வாழ போறேன் இப்படி விட்டுட்டு போவோம். இது மீறி கதைக்கலாதுன்ற பயத்துல தற்கொலை செய்யறது அல்லது அப்படியே மாண்டு போடுங்க. அது கூட சின்ன குழந்தைகளை வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் கவனமாக தான் இருக்க வேணும். இப்போதைய தம்பதிகள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்க வேணும். வருங்காலம் எதிர்காலம் மிகவும் நல்லதாக அமைய வேணும்னா அவரோட குடும்பத்துல ஒற்றுமை இருக்கணும்.
மதித்து வாழ வேணும். அந்த பிள்ளை வாக்குதானே, சின்ன பிள்ளைக்கு ஊறுது, அப்பா அப்படி நடக்கிற, அம்மா அப்படி நடக்கிறா, ரெண்டு அந்த சின்ன வயசுல இருந்து 10 வயது வரையும் 12 வயது வரையும் கண்டிப்பா ஊரும் மனதுல அந்த ஊர் மாதிரி நிச்சயமா உண்மைதான். அது இல்லை, இப்ப இந்த இளம் குடும்பங்களுக்கு ஒரு சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னு சொன்னா கணவன் மனைவியர்களுக்குள்ளே ஒற்றுமை இருக்கணும், ஒரு மதிச்சு போற தன்மை இருக்கணும். கணவரை மதிக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தா தான் அந்த பிள்ளைகளும் அவர்களை மதிப்பார்கள். தாய் பேசினா பிள்ளைங்க அதை பார்த்து பேசத்தான் செய்யும். சொன்னா பிள்ளை அதை பார்த்து பேசத்தான். ஏன்னா வளர்ந்த பிள்ளைகள் இருக்கிற இடத்துல அந்த பிள்ளைகளுக்கு தப்பா குற்றம் செய்கிறாருன்னு சொன்னா பிள்ளைகள் தட்டி கேட்கலாம், பிள்ளைகள் அப்பாவை தட்டி கேட்கலாம். வளர்ந்த பிள்ளைகள் அப்பா அம்மா வெளியில போயிருக்கிறார்கள். எத்தனை அப்பா அம்மா வெளியில தங்களை குடும்பத்தை பற்றி சொல்லாமலே தனியே போயிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் தனியே போயிருந்து இழந்து இருக்கிறார்கள். பிள்ளைகள் இல்லாமல் 2-3 நாள் ஆனது எடுக்கக்கூடிய மாதிரி பல இடங்கள்ல நடக்குது. அப்படிதான் நடக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைகளை அப்ப தட்டி கேட்பாங்க, உரிமை இருக்குது. ஆனா இப்ப இந்த பிள்ளைகளை வளர்க்கிற சிறு பிள்ளைகளாக வளர்ந்து வர குடும்பங்கள்ல தாய்மார் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். தந்தையருக்கு மதிப்பு கொடுத்தாதான் பிள்ளைகளும் அவரை மதிப்பார்கள். அப்ப அந்த குடும்பம் தந்தையரை மதிக்கக்கூடிய ஒரு குடும்பமாக வாழும் என்று சொல்லிக்கொண்டு நான் நன்றி நன்றி. உண்மையிலே நீங்கள் அது நான் வருங்கால சந்தைகளை கேட்டதுக்கு அதே மாதிரி எப்படி இருக்கணும் மெயினை தொட்டு கொண்டீங்கள். அந்த நான் மனதில் என்ன நினைக்கிறோம் உண்மைதான். அந்த கட்டாயம் சீதனம் கூட பண்ணினபடியான அது அகங்காரம் கொஞ்சம் வருகிறது. ஏன்னா எனக்கு தந்தையர் பணம் தந்துக்கிறோம் அல்லது அங்க வந்தவரும் ஓகே தனக்கு பணம் வந்திருக்கிறானே அப்படி போட்டு அமைதியா படித்தவரா இருந்தாலும் பெரிய இதா இருந்தாலும் அங்க அடங்கித்தான் போறேன், அடங்கித்தான் இருக்கிறார். ஏன்னா அப்படித்தான் சமூகத்தில் நடக்குது பல இடங்கள்ல. ஆம், நன்றி சார்கள். நீங்கள் உண்மையில சொன்னீங்க அந்த காலத்து உங்களோட தாய் தந்தையர் அந்த மதிப்பு எப்படி தந்தைக்கு கொடுத்ததை இதில் வெளிப்படுத்திங்க. அது அந்த கால சூழ்நிலைக்கு கண்டிப்பாக நீங்க கொடுத்திருந்தீங்க. இந்த கால சூழ்நிலைக்கு எப்படி என்று கேட்டதுக்கும் அதையும் சொல்லியிருந்தீங்க. வேற உறவுகளை நின்றா எடுத்துக்கொள்வோம். உறவுகளை ஆம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பயில விரும்புகிறீங்க அந்த டைமுக்குள்ளே வாருங்க, எடுத்துக்கொள்ளலாம். ஆம், நானும் பக்கத்து நின்றால் ஒரு முறை வணக்கம் சொல்லுங்கள். ஆம், அதுக்கு வாணியக்காரன் என்றால் வாணியக்காரன் உங்களோட பக்கம் தந்தை வாழ்ந்த உங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து வந்த தந்தையரின் பக்கமும் மணி வரப்போற தந்தையர் மாதிரி எப்படி இருக்கணும் என்றதை மனிதால் உங்கள் பக்க கருத்துக்களையும் எடுத்துக்கொள்கிறேன். நாம் அதுவரை நான் எனது பக்கத்துள்ளேன். உண்மையில அன்பானவர்களை இது தந்தை தினம் வந்தபடியால் போற்று தமிழ் தந்தையர் ஏன்னா கண்டிப்பா அந்த தந்தையுமே தாயும் அப்படித்தான், தாயும் இருப்பா. எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு சிதறி போவதற்கான காரணம் அந்த தந்தையர் எடுக்காத காரணத்தால் அந்த சில விடயங்களை விட்டபடியால் தான். அது தந்தையர் மட்டும் இல்லை, உதாரணத்துக்கு தான் இந்த வாழ் உண்மையை 8 வருடமாக குழந்த ஒருவனுக்கு தெரியும். இந்த பக்கத்தில் இருக்கிற இவரெல்லாம் தந்தையர் 75 வயதில் எடுத்த அவருடைய பிறந்த நாளுக்கு எடுக்கப்பட்ட டென்மார்க்ல இந்த படம் 2 பேரும் 77 சேர்ந்தார். அவர் செய்த தவறை நான் போட்டக்கூடிய அளவுக்கு அவர் வாழ்ந்தவர், நல்லா வாழ்ந்தவர். சில சின்ன ஆணைக்கும் அடிசரக்கும் அல்லது பாசத்தால சில பேர் வெண்டுடுவோம், பாசத்தாலே பாசம் கொண்டில போய் பாசம் வச்சு வெண்டுடுவார்கள். ஏன்னால் அப்படி பல பல நானுக்காண்டி அன்பானவர்களை குற்றம் சாட்டவில்லை. பெண்களை எனக்கும் பெண் பிள்ளை இருக்கிறது, என்னுடன் யாரும் பெண்தான். அப்ப அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி இருக்கிறார்கள், பிள்ளைகளுக்கு கோபம் வருந்தான். ரெண்டாலும் அதை சமாளிச்சு போராட்டத்தில் அன்பா இருக்கணும்ன்றது அந்த குடும்பத்துக்கு சொல்லி கொடுக்கணும். அப்ப அந்த பிள்ளைகள் போய் நாங்கள் பிள்ளைகளுக்கு முன்னால அகங்காரமா இதான் நடந்தோம் என்று சொன்னால் தந்தையை மதிக்கலைன்னா அது பிள்ளையும் போய் வர்ற மதிக்க மாட்டேன். ஏன்னா இங்க சின்ன கண்டத்தான் நாங்கள் செய்ய போறோம். அப்ப அதேதான் எமது சூழலுக்கு இப்ப நடப்பதால் பல இடங்களில் பிரிவுகள் வந்த உடனே பிறகு திருமணங்கள் அது திருமணம் அது இன்னொரு பக்கம் தான் கொண்டு வரேன். நான் அன்பா சொல்றேன், ஏன்னா தந்தையார் சின்ன எல்லாம் நல்லபடியா செய்தவர். ஒரே ஒரு எனக்கு சொல்லியிருந்தார், ஆனால் நான் இந்த பதிவுகள் இதில் போடுனாலும் நான் இன்னொரு பக்கம் கொண்டு வரேன். என்னென்னா நல்ல விடயங்கள் கணக்கு சொல்லியிருந்தார், பல விடயங்கள். என்னென்னா அவர் என்னட்ட பலமுறை வருவார் சில விடயங்களை சொல்லுறதுக்காண்டி.
ஆனால் அதை அடக்கி போடுவோம். ஏன்னா நாங்கள் 5 ஆம்பளை பிள்ளைகள் 4 சவரங்கள் விளைச்ச வந்தாக்கள் நான் வந்திருந்தாலும் அப்போ அந்த இன்னைக்கு அதை சொல்கிறேன். இன்னைக்கு இந்த சம்பவம் இந்த வாழ்வுமே காட்டுப்பீங்க உறவுகளுக்கு தெரியும். எங்கள் அனுபவத்தை தான் இவ்வளோ பேருக்கு எத்தனை பேருக்கு இன்னைக்கு சென்ற வாரம் சில வாரங்கள் சில நாட்கள் கூட காணும்போது கூட அவருக்கு சொன்னார்கள். அப்போ எத்தனை பேருக்கு இந்த அனுபவங்களை நான் கொடுத்திருந்தேன். இப்படி நடக்கிறது. அப்போ இன்னைக்கு நான் உண்மையை சொல்றேன். பழி போடையில உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். கண்டிப்பா வந்து போகும். இந்த வாழ்வு கேட்கிற உறவுகளுக்கும் தெரியும். கண்டிப்பா இந்த குடும்பத்திலையும் இது வந்து போகும். கட்டாயம் வராம போகாது. வீட்டுக்கு வாசல் மாதிரி இது நடக்கிறது. இன்னைக்கு எங்களோட குடும்பத்தை இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் நான் தந்தையார் இருக்கும்போது சொன்னேன். உங்களோட மும்மூர்த்திகளால பிரச்சனை வரப்போகுது. அந்த பதிவெல்லாம் என்னோட கிடக்கிறது. பாருங்க எவ்வளவு நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு எங்கள் மாதனுக்குள்ளேயே உழைப்பால் உயர்ந்த மனிதன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்ந்தவர். உழைப்பால் உயர்ந்து பல சேவைகள் செய்து வாழ்ந்த மனிதன். இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை உழைக்காதவன் சும்மா நின்று தண்டவன் எல்லாம் அவரை தன்ற அளவுக்கு பாதை வந்தது. நான் அதில் தான் வழி வந்தேன். ஒரு வருடம் கேட்டேன். எல்லாத்து பக்கம் கேட்கும்போது எனக்கு மனம் பொறுக்கவில்லை. நான் வழி வந்தேன். வழி வந்து உண்மையை கொண்டு வரும்போது ஒரு வருடம் பல விமர்சனங்கள் வந்தது. விமர்சனம் வந்திருந்தாலும் அந்த விமர்சனத்தை நான் மீறி வந்து பல பேருக்கு வெளிப்படுத்தி கொண்டு வரும்போது தான் எவ்வளவு பேர் சொல்லியிருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு வீடு வாசல் பல வீடுகளில் நடக்கிறது. பல சம்பவங்கள் அந்த பெண்கள் நான் தாய் ரெண்டைக்கு பேர்கள் சொல்லியிருந்தேன். அது தாய் பக்கம் உண்டு. இந்த வருஷம் தான் நான் அந்த தாயோட கிடைக்காத வருடத்துக்கு 10 வருடம் ஆகிறது. அந்த ஒவ்வொரு வருடமும் அந்த ஒரு மாதத்தால ஒரு சகோதரி கொண்டு தன் சொத்துக்காக வச்சிருக்கும் போது சமூகம் சொல்லிச்சது. அது அம்மா பார்க்கறதுக்காண்டி பொம்பளை பிள்ளை பார்க்குதுன்னு சொல்லி 2 பொம்பளை பிள்ளை இருந்தால் அப்படியெல்லாம் சமூகம் சொன்னது. அப்போ இன்னைக்கு பல இடங்களில் வீட்டுக்கு வாசல் பல இடங்கள் சம்பவம் நடக்குது. அதுதான் உலகம். பல இப்படி காட்ட முடியாங்கல்ல எங்களோட சமூகத்தில் இதுதான் உலகம், இதுதான் என்று இதுக்குள்ள வாழ்ந்துட்டு போகணும். தட்டி கட்டு வாணியை திரைப்படுத்துவேன். இந்த தலைப்பு நான் எடுப்பதற்கு இருந்தது இன்றைக்கு. ஆனால் இந்த தந்தை இந்த பாடு செய்தபடி அளவு நான் மாற்றிக்கொண்டேன். அந்த குராசனால் அது சில குறையண்டு இல்லை. குறைந்தால் என்னென்றால் திருந்துவதற்கா சில பிள்ளைகள் விடுவியும் விடும் போது அது நாங்கள் சொல்லும் போது அல்லது எங்களுக்கு நடந்த சம்பவத்தை உடனடியாக நேரடியாக போய் கேட்டு விட்டால் அது வந்து உடனே 5-6 பேர் வந்து விடியும். பல பேர் இது பல ஆலயங்கள்ல இருக்குது. பல ஆலயங்கள் இன்னைக்கு எங்கட ஆலயம் நான் சொல்றேன். ஆஞ்சநேயர் ஆலயம் உனக்கு தெரியும். இந்த வாழ் உண்மை குலதஞ்சவர்கள் 12-15 வருஷத்துக்கு இத்தனை பிள்ளைகளை வச்சு படிப்பிச்சேன். எல்லாம் விட்டு இப்போ 10 வருடம் விட்டு ஒரு பிள்ளைய படிப்பிக்க சொல்லி விட்டுட்டு நான் அந்த பக்கம் இல்லாமல் இப்போ ஆரம்பிச்சுக்கிறேன். நடத்துங்கள். நான் சின்ன விடயங்களை செய்து கொள்கிறேன் என்று சொன்னேன். எனக்கு காணும் இவ்வளவு துண்டு. நான் மாதளுக்கே என்ன 7 வயதுல அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் கொண்டு அதிக பணம் போட்டவன் நான் தான். நான் சொல்லுவேன். நான் என்று சொல்லக்கூடாது தந்தையா சொல்லுவேன். நாம் என்று சொல்லணும் என்றால் நாம் என்று எடுத்துக்கொண்டால் என் குடும்பத்தை சேர்த்து செல்லலாம். ஏனென்றா எனது மகள் பல அது நான் இன்னொரு பக்கம் கொண்டு வரேன். பிள்ளை 2 பக்கம் இப்போ கொண்டு வர மாட்டேன். இன்றைக்கும் முன் கதைப்பதற்கும் எல்லாம் நான் இன்றைக்கு வாழ்க்கையில பலதும் செய்வதற்கு இந்த மகன் இப்படி இந்த இது அதை அவர் தன்னிச்சு அடுத்த காமிச்சிட்டு தான் அடித்து பாடல் எல்லாம் அதெல்லாம் அவற்றையும் நான் மகளின் விஷயத்துலதான் பொறாமையில பல பக்கம் விழுந்து விட்டேன். ஆனா மகன் விஷயத்துல எந்த காலமுமே பொறாமையில விட மாட்டேன். கொடுக்குறேன். கொடுத்து கொண்டு போய் உண்மையில போன கிழமை ஒருவர் செய்து போட்டார். அவருக்கு நல்ல குடும்பம் பல பேர் கேட்டுச்சேன். 90 விதமான மக்கள் கேட்டவர்கள் ஏன் வரவில்லை. நான் சொன்னேன் இதுதான் சங்கதி. அது பொறுமையா 12 நாளும் ஒரு விடயம் நடக்கணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை ஒன்று செய்யறது. 2வது ஒரு ஆலயம் என்றதுக்கு புனிதமான இடம். நான் அதுல கொடுக்க நான் சின்னல இருந்து ஆலயத்தோட வாழ்ந்தேன். எனக்கு அது தெரியும். தந்தையர் எப்படி வாழ்ந்தவர் என்று எப்பவும் எங்கேயும் கதைக்கலாம். ஆலயத்துக்குள்ள இந்த இது கொடுக்கக்கூடாது நாங்கள். அப்ப அந்த ஆலயத்துக்குள்ள வருங்கால சந்ததிக்கு செய்த வேலையால மறுபடிய வழியில காப்பேன் கேட்டே ஆவன். ஆனால் முடியாட்டு கொண்டு இருந்தான். அதே மாதிரி தான் இனி வருங்கால இந்த கண் முன்னால என் பிள்ளை இந்த பிள்ளை வாழ்க்கை வரலாறு வரும். இந்த வாழ் உண்மையில இனி வரும் பாருங்கள். எப்படிப்பட்ட நான் எப்படி வாழ்ந்துக்கிறேன் எப்படி வந்துக்கிறோம் என்றது வருங்காலத்தில் வரும். அது
மகளில் இருந்து விட்டதை நான் இனிமேல் மகளின் பொறாமையில என் குடும்ப சௌரங்களுக்கு இடையும் பொறாமை மற்ற சில உறவுகளுக்கு பொறாமை வந்து விழுத்தப்பட்டால் அன்றைக்கு என்னாக்கிறிய நான் சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன உயர்த்தி விட்டது உழைச்சு உயர்த்தி விட்டதுல முதல் ஆள் என்ற எனது மகன் எங்கேயும் துணிஞ்சு இந்த வாழ் உண்மையில வாருங்கள் நான் எடுத்துக்கொள்கிறேன் எனது மகளால உழைப்பாள படித்து கொண்டு உழைச்ச இந்த நிலவரம் எல்லாரும் கஷ்டத்திலாம் தாடி வளர்ப்பார்கள் நான் அந்த வாழ்க்கையை செய்து போட்டு தாடி வளர்க்கிறேன் தாடி வளர்த்து கொண்டு வந்த நான் இப்போது கூட வளர்ப்பது காரணம் என்ன நான் அதை எல்லாம் திருப்தி பண்ணி விட்டுட்டு திருப்தி பண்ணின உடனே மகன் மூலமாக தண்டு உழைப்பாள வந்து படித்து கொண்டு இவ்வளவு கஷ்டத்துக்கள் உறவுகளுக்கு தெரியும். அண்மையில் சென்ற இடம் சொல்லியிருந்தேன் பயங்கர வலிக்குள்ள இருக்கும்போது லூட்ஸ் போய் வந்தோம் 2100 கிலோமீட்டர் தனியாக ஓடி வந்தா வானம் கார் அப்படி அந்த இதை போய் தங்களை ஸ்பானியன் அப்படி இப்படி என்ன குழந்தைகள் இவ்வளவு என்னோட அப்படி எங்களுக்குள்ள கடவுள் ஏதோ ஒரு வழியில சில பேர் ஒரு பக்கத்தால மிதிச்சாலும் இன்னொரு பக்கத்தால வழி திறந்து இருக்கிறது. நாங்கள் எந்த இதுவும் பயம் இல்லாமல் துணிச்சு ஒரு வீட்டை போய் சந்திச்சோமோ ஒன்றும் இல்லை. நாங்கள் ஆலயத்துக்கு ருசி போட்டு அப்படியே மகன் விருப்பத்துக்கு போய் இந்த மகன் இவருக்காகவும் நான் மகளுக்காகவும் இவருக்காகவும் என் வாழ்க்கை மற்றவருக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் கண்டிப்பா நான் வாழ்ந்து கொண்டு வந்திருப்பேன். அந்த உண்மைகளை கொண்டு தருவேன். இனி வரும் காலங்களில் எவ்வளவு பிரிச்சாலும் இந்த நான் தந்தையர் என்று சொல்வது காரணம் என்னென்றால் இந்த தந்தையர் பணியை போட்டு விட்டார்கள் இருக்கும்போது அந்த குடும்பத்துக்கு எழுதி விட்டுக்கலாம் என்று எழுதின சொத்துக்களையும் எல்லாத்தையும் கடைசியில் இறக்கும் போது தந்தையார் கேட்டு மகனை மூத்த மாணவர்களை கதைக்கும் போது கேட்ட அந்த குடும்பத்தில் விடவில்லை 6 மாதம் கதைக்க விடையில இறக்கும் வரை. அப்ப இன்றைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள இப்ப ஒரு நடந்த ஆலயத்துக்குள்ள சுவாமி தூக்கி கொண்டு இது நடந்து கொண்டு முன்னுக்கு நிற்கிறார்கள். அது என்னன்னா பணம் கூடினபடியால பணத்துக்காக ஆலயங்கள் வந்து விட்டது. தாயத்துக்கு எங்களது ஆலயத்தையும் பணத்துக்காக உழைக்கும் போது நான் தந்தையருக்கு சொன்னேன் யாருமே 1 ரூபா கூட அந்த பணம் உழைக்கக்கூடாது. பூசாரிக்கு சொன்னேன் நான் பூசாரி செய்யும் போது தந்தையாச்சுன்னா பூசாரியை மாத்துங்கன்னு அவர் பூசாரியை மாத்த சொல்லி சொல்லி தெரியாது மற்ற சொல்லாம நீங்க செய்யுங்க அவர் எந்த சொல்ல கேட்காம மாலை சொல்லப்போ அது சதி வேலை செய்தாவே முடிச்சுட்டு. ஆனால் இந்த சதி வேலை செய்ததை இந்த தாய்க்கும் டென்மார்க்கில் வச்சு சொன்னேன் நீங்கள் இப்படி செய்தீங்கன்னா உங்களே முடிச்சு போடுவோம் சொன்ன மாதிரியே நடந்தது. அதனால எந்த அனுபவம் பெரிய அனுபவம் அன்பானவர்களே பெரிய அனுபவம். ஏன்னா 3 தலைமுறை இதுல 3 தலைமுறை பார்த்து வந்த அப்பு தந்தையார் தாய் தகப்பன அவைக்கு ஒரு மகன் தான். ஆனா எல்லோருக்கும் தெரியும் எப்படி வாழ்ந்தவர் என்று உழைப்பாள உயர்ந்தவர் மற்றவைக்கு கொடுத்து வாழ்ந்தவர் கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பார் அப்படிப்பட்டவர். ஆனா அவரை பழி செல்லும் போது நான் பெருமையா இருந்தேன். இன்றைக்கு ஒரு பவர் பேட்டிங்க கொடுத்தோம் அப்படிங்கிற சுத்தி 8 வருஷம் 9 வருடத்துக்கு முன்னாடி தந்தையார்கள் உடனே இப்படி சம்பவம் நடக்கின்ற நான் கண்டுபிடிச்சு பவர் பேட்டிங் கொடுத்து இந்த சோரங்களை கதைக்கும் போது கொடுத்தேன். 5 பேரும் சேர்ந்து கொடுத்து ஒரு சௌதரிக்கு கொடுக்கும் போது 5 பேரும் சேர்ந்து தான் கொடுத்துறாங்க. அப்ப அந்த மற்ற சௌதரி என்ன செய்தாண்டா இன்னைக்கு இந்த 5 ஆம்பளை பிள்ளையால 9 வருடம் ஒரு வருடத்தால தீர்ந்து விட்டது. ஆம்பளை பிள்ளைகளால ஆம்பளை பிள்ளை கேட்டோண்டி செய்யலாண்டு இந்த ஆம்பளை பிள்ளை 5 ஆம்பளை பிள்ளைகளை அந்த ஒரு சகோதரிக்கு பவர் பேட்டிங் கொடுத்துட்டு செய்ய இயலாத நிலைமையில நிக்கிறீங்க. அப்ப ஒரு தகப்பனால இப்படி முடியும். அப்ப அந்த தகப்பன் மனம் எவ்வளவு வேதனை பட்டிருக்கும் கேட்டவர் என்னிடம் அந்த பதிவு இருக்கிறது. எப்பவுமே நான் எனது பக்கத்தில் போட்டு வச்சுக்கிறேன். அவற்றை உள்ளமன் அவற்றை ஆலய வெப்சைட்டுக்கு இருக்குது பார்க்குறவைக்கு தெரியும் அதை பார்த்து வைக்க தெரியும். அப்ப அந்த மனிதன் இப்படி எத்தனை தகப்பன் சும்மா தகப்பன் மாறிட்டேன். நான் என்ன பற்றி மாற்று சொல்றேன். நான் பிறந்த உடனே ஒரு இறைவனடி சேர்ந்து வேண்டியால் ஒரு ஏதோ அம்மா இந்த தாய் வயிற்றுல இருக்கும்போது 6 மாதம் இருக்கும்போது சாப்பிடாம தண்டபடியால் ஏதோ ஆண்டபடியால் எனக்கு ஒரு காற்று பிரச்சனை வந்தபடியால் முடியாதுன்னு சொன்னபடியால் அப்போ 7 டாக்டர் அப்போ சொல்லுவார். அப்போ அம்மாவும் சொல்லுவோம் 7 டாக்டரை கூப்பிட்டு என்ன தண்டை பிறந்த உடனே கண்ணாடி பெட்டி வச்சு தண்டாண்டு. ஆனால் இன்றைக்கு அவருக்காக நான் இறக்கம் முதல் 5 வருடம் எப்பயும் 5 வருடம் வேலைக்கு இறந்திருப்பார். ஆனா என்னால நோக்கம் வந்து பார்த்தவர் இதுல இருக்கிறாங்க 100 ரூபாய்க்கு சௌரங்க சொன்னார்கள்.
வயது போனவர் கொண்டு போனார். நான் இல்லை, நான் துணிஞ்சு கொண்டு போவேன். சிவடானுக்கும் கொண்டு போனேன், நோர்வேக்கும் கொண்டு போனேன். இதில் இருக்கிறார் நாங்கள் நோர்வேல வந்தார். அவரை கொண்டு நோர்வேல காட்டி நான் என்னது குடும்பம் மூலம் சேர்ந்து கொண்டை காட்டி விட்டுட்டு தான் அவர் வந்தது. அப்புறம் ஊருக்கு போய் சில வீட்டு சதிகளால் அவர் போயிட்டு இறைவாடி சேர்ந்துட்டார். ஆனால் எத்தனை தந்தையர் எத்தனை இனிமேல் காலத்துல இந்த தந்தைமாருக்கு இனிமேல் காலம் கட்டாயம் மதிப்பு கொடுக்கணும். அல்லது கல்யாணம் கட்டாதீங்க. நானே சொல்றேன், கல்யாணம் கட்டாதீங்க, இருந்துட்டு போங்கள், வாழ்ந்துட்டு போங்கள். ஏன்னா நீங்க அடக்கமா அதுல பின்னுக்கு நின்று வாழ்ந்துட்டு போறதால என்ன நடக்குது? உங்களோட பிள்ளைக்காண்டி மனுஷிக்காண்டி மனைவிக்காண்டி விட்டுட்டு போறீங்க. பாருங்கள், நீங்க உழைச்சது எல்லாமே பாடா போயிருக்கு. ஏன்னா 4 பேர் சொல்றேன், நீங்க கஷ்டப்பட்டு தெரியும். தந்தையார் மிஷினை இந்த இறைக்கிற மிஷினை தூக்கி தோல்ல அடிப்பார். ஒரு தோட்டத்துக்கு 75-80 பேர் வேலை செய்தாலும் மாம்பாட்டியை பிடிச்சு வெட்டுவார், லைனுக்கு பட்டி கொண்டு போவேன். அப்ப அப்படி அவ்வளவு பேருக்கு சமைச்சு சாப்பாடு கொடுத்த மனிதன். அந்த மனிதன் வாழ்க்கையை குறை சொல்லும் போது நான் இன்றைக்கு துணிஞ்சு 8 வருடமா இந்த வாழ்வுன்னு 3ஆம் மாசம் 21 அந்த நாள்ல இருந்து கொண்டு வர தூக்கினான். ஆனால் அந்த உறவுக்கு இந்த கட்டடம் கொண்டு இருக்கு. இந்த கட்டடத்துல இதுல நிக்கிறவங்க 18 மணித்தியாலத்துக்கு முதல் எடுத்த படம், 18 ஒரு 10 மணித்தியாலத்துக்கு 8 மணித்தியாலத்துக்கு முதல் எடுத்த படம் தான் இதுல வருவார். அவர் வந்து பொங்கினவர் தைப்பங்களுக்கு இந்த கட்டடம் பிள்ளைகள் படிப்பதற்காக. அப்ப அந்த பிள்ளைகளுக்காக ஊர் பிள்ளைகள் படிப்பதற்காக. அப்ப அப்படியெல்லாம் அவர் பல பேருக்கு தெரியும். கோயிலுக்கு தொண்டுதான் மற்ற வெளிநாடு பெறுவதற்கு உழவு கொடுத்தவர். நல்ல மனிதர்கள் என்ற வாழ்க்கையை மாற்றி சொல்றவை. ஏன்னா ஒரு செய்யாதவன் கொடுக்க மாட்டேன், ₹1 கூட கொடுக்க மாட்டேன் மற்றவர்கள். அப்படியானவெல்லாம் கதைக்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டு போவோம் என்றால் நாங்கள் வாழ்ந்தும் பிரியோசனம் இல்லை. அல்லது கண் முன்னால எங்கள் பிள்ளைகள் கண்டிப்பா நீங்க துணியோனும். உங்களோட அப்பா எந்த அப்பா வேண்டான இந்த புலமை நாட்டு தெரியும். 3-4 வேலை என்று என்னோட லண்டன்ல வேலை செய்தவர்கள் தெரியும். பல இடங்களில் நடந்த சம்பவங்கள் சொல்ல போனா கூட வரும். ஆனால் அவற்ற சம்பவத்தை மட்டும் சொல்லிவிடுறேன். நானும் 14 மணித்தியாலம் வேலை செய்தனால் தான் அவரும் அதே மாதிரி தான் நிதிர தூக்கத்துல அவர் செய்தது நான் சொல்றேன். நான் கதிரையாவது நின்று நித்திரோண்டன் கிடைக்க 2 சூழ காடு ஆபரேஷன் செய்து 3 மாதம். அப்ப நான் கதிரையிலாவது நின்று என்னடா கொஞ்சம் கனமா இருக்கும். அப்ப நான் கதிரையில நித்திரோண்டன். அவர் செய்தது தான் அந்த வேலை, அந்த மிஷினை ஓபன் பண்றது எடுக்கு. அப்ப நான் பயப்படுவேன். அந்த நித்திர தூங்கி அந்த எண்ணெய்க்குள்ள விழுவேன், எண்ணெய்க்கு விழுகிற மாதிரி நிற்பேன். ஆபத்து அந்த தண்ணி போய். அப்ப அப்படி கஷ்டப்பட்ட மனுஷன். அப்ப நான் சொன்ன நீங்க போனதுக்கு நன்றிங்கன்னா ஏலாட்டி கொஞ்சம் நானும் எந்த நிலைமையும் பார்க்கணும். எனக்கும் அப்படி பற்றவையும் இந்த 3-4 பேர் இருந்த. ஆனால் நான் 3 மாதம் அது காட்டு பிரச்சனை. அப்ப நானும் அது எனக்கும் அந்த மாறையில ரெண்டாலும் நான் எனக்கான ஓய்வு எடுத்து வந்தேன். அப்ப பல இடங்கள்ல இப்படி வேற இடங்கள் பல சொல்ல போகலாம். அவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் எல்லாருக்காகவும் கஷ்டப்பட்டு எவ்வளவு கிலோ எடுத்தா கிலோல வரி மட்டும் சொல்லுவாங்க. ஊருக்கு இவ்வளவு தள்ளி கொடுத்துட்டு இன்றைக்கு ஏதோ தான் வாழ்ந்துட்டு போறியும். கேட்டால் உனக்கு உலகம் தெரியலையா, என்னன்னு தெரியலையா, சில விஷயங்களை நான் கேட்பேன். அப்பயும் என்ன நடக்குதுன்னு தெரியலையா, ஒரு பாடியாவும் சொல்லி போட்டு போவையும். ஆனா அந்த வாழ்க்கை நாங்களுடைய பாடியா சில விஷயங்களை பிள்ளைகள் பாக்குறோம். உங்களுக்கு வீட்டுல நடக்கும் சம்பவத்தை பிள்ளைகள் பாக்குறோம். அந்த பிள்ளை பார்த்தோன்னா நாங்க தனக்குள்ள அதிகாரத்தை எடுக்கிறோம் அல்லது ஒரு இதை கொண்டு வர. அப்ப எப்பவும் ஒரு நாள் 2 நாள் செய்யறதால 1 மாதம் செய்யறது வேற விஷயம். பிள்ளைகள் சின்ன வயதுல இருந்து அதை வளர்ந்து வரும் வரையும் அந்த அதிகாரங்களை பிள்ளை பார்க்கும் போது அங்க அந்த குடும்பங்களுக்கு கண்டிப்பா எவ்வளவு நல்லது சொல்லி கொடுத்தாலும் பிள்ளைகள் வரமாட்டேன். அந்த கட்டுப்பாடுக்கு வர கஷ்டம். ஆனால் இருக்கிறார்கள் சில பேர் கண்டிப்பா இப்படித்தான் வாழணும் இருக்கிறாங்க, இல்லையாண்டி இல்லை. ஆனா அநேகமா அது குறைந்தபடியா தான் வீட்டுக்கு வீடு வாசல் பல இடங்கள்ல பல வருங்கால நான் சென்ற வாரம் எடுத்திருந்தேன். வருங்கால சந்தைகளின் முன்னேற்றத்துக்கு இப்படி ஆதரவு இருக்கிற இல்லை, கண்டிப்பா இல்லை. பல இடங்கள்ல இல்லை. நான் கொண்டு வரேன் இந்த பாமத்தை தவிர மற்ற இடங்களை நான் சொல்றேன். என்னோட பாமங்களுக்கு எங்களோட பிள்ளைங்க இதுல வாழ்ந்துவா எல்லாருக்கும் தெரியும்.
அப்படி பாம்பும் எழுத்தாள வரத்துல ஒவ்வொரு வேண்டாமும் இந்த 28வது ஆண்டு அதுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லணும். மற்றது வந்தபடியாக ஞாபகத்தை எடுத்துக்கொள்ளணும். இந்த சமூக ஒருங்கிணைவு வலியுறுத்தும் ஆண்டு இந்த பாம்பும் இந்த 2025ஐயும் புலம்பெயர் சிறுவர் எழுத்தாளர் வாரத்தை 28வது வருடம் பிறந்த நாளையும் கொண்டாடுகிறது. நாமும் ஒரு 25 வருடங்களுக்கு 25 இல்லை 22 வருடங்களுக்கு அல்ல பிள்ளையார் மூலமாக என்றால் 20 வருடங்கள் பிள்ளை இல்லாமல் நான் ஒரு 25 வருடங்களுக்கு மேலே இந்த பாவகத்தோடு இருக்கிறேன். அப்பப்போ கேட்குறது. ஆனால் 15 வருடங்களுக்கு மேல் ஒவ்வொரு நாளும் அல்ல 2 நாளைக்கு ஒரு காலம் கண்டிப்பாக இணைந்திருப்பேன். என்ன செய்கிற சூழல் காரணமான தந்தையாரை பாதுகாக்கணுன்றதுக்காக நான் விலகி இருந்த நேரம் அதையும் உண்மையை சொல்கிறேன். இதே வானொலியில் பிள்ளை வரும்போது இதே வானொலியில் பலவருக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்கள். பல நாடுகளில் அறிமுகப்படுத்தி அதை கேட்கும்போது என்னது சோழத்தின் துணைவியார் கூட தாய் அண்ணியன்னு சொல்ல அண்ணியன்னு சொல்லக்கூடாது. அது தாய் ஸ்தானத்தில் இருக்கிறோம். ஆனால் அண்ணி என்று சொல்கிற அளவுக்கு நடக்கல. அப்படிப்பட்டவர் நான் இந்த பாடல்கள் எழுதி அனுப்பும் இந்த பிள்ளையை தள்ளும்போது அது பற்றி நக்கலாக கழிச்சு ஒரு பெரிய சம்பவம் வரும்போது நக்கலாக கழிச்சா நீ இப்படி தான் வந்து பல பேர் இதை கேட்டுட்டு அங்கே பிராமியில் கொடுக்கணும். அது பரவாயில்ல. ஆனால் நான் விளையலை வேறு பக்கத்தால் முடிந்த ஊரில் பக்கம் நடந்த சம்பவம் தான் எனக்கு விழுத்தினது. என்னடா அது தந்தையார் ஒன்றும் செய்யறாது மகளுக்காக சில விஷயங்களை எங்களுக்கு ஆம்பளை பிள்ளை எல்லாருமே பாசம் சமனாக தான் பாசம் வைப்பார். அடுத்த அப்படி திரும்ப வைக்க மாட்டேன். கடைசி நேரத்தில் வச்சுட்டார். என்னென்னா பொம்பளை பிள்ளை ரெண்டபடியால் ஆம்பளை பிள்ளை இங்கே எப்படி வாழ்ந்துட்டு போடும் என்றது அவருக்கு தெரியும். ஆனால் அவருக்கு தெரியலை தனி பிள்ளைன்றதுல தெரியலை எப்படி மற்ற பிள்ளைகளுக்கு எப்படி பிரச்சனை வரப்போதுன்றது தெரியும். நான் சொல்லிட்டேன். ஆனால் அன்பான ஒருவேளை ஒரு மணி நேரம் நீங்கள் வாழ்க்கை வாழலாம் கட்டுவன் வாங்க. நான் கண்டிப்பாக என்ற பதிவும் அந்த கோயிலுக்கு கண்டு இருக்குது. இணையதளம் அது ரொம்பவும் இருக்கும். நான் அவர் இருக்கும்போதே சொன்னான் இது ஒரு பெரிய ஒரு 2 அன்னைக்கு பாருங்க. நானே ஆரம்பிக்கும் போது பிள்ளைகள் கொஞ்சம் இதாக இருந்தாலும் ஆனால் நடத்தி கொண்டிருக்கிறேன். இன்னொன்று சொன்னேன் போன கிழமை நான் சில நேரங்களில் படங்கள் இடையில படம் அரைச்சி தான் வருவேன் என்று உண்மையை சொல்கிறேன். இதில் நிற்கலாத நிலைமையில் என்ற தான் இப்போ நிற்பேன். ஏன்னா அது குளிச்சு கொண்டு போடுறேன். அது வந்து வலியை குறைக்கிறதாலும் இத்திரையும் மேலும் மற்றது அது அந்த ஒப்பா போட்டுக்கொண்டு இருக்க அந்த வலி கூட அது கொஞ்சம் நாள் எடுக்கும். அந்த இது இப்போ எடுக்கிறதுக்கு அப்போ அதால் நான் அப்படி இருந்தும் உண்மையை கொண்டு வரும்போது எனக்கு எதுவும் செய்யக்கூடிய கலைக்கக்கூடியதாக இருக்கும் தரக்கூடிய. ஏன்னா உண்மையை நாங்கள் மறைக்கும் போது தான் அந்த இன்னும் கூட வலிகள் வந்து கூடுகிறது. எங்களோட எந்த வலி இருந்தாலும் இந்த வலியும் கூடும். அப்போ நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இனி வரும் காலங்களில் நிறைய மாட்டிக்கா நின்றால் அந்த உங்களோட பக்கத்தையும் எடுத்து சுருக்கமாக எடுத்துக்கொண்டு நான் இந்த இதுக்குள்ளது நான் நேரம் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10 நிமிடம் இருக்கிறது. உறவுகள் யாரும் நின்றால் நீங்களும் பாருங்க. ஏன்றால் அதான் நல்ல விடயங்களை அன்பான உறவுகளை நான் யாரையும் கூட சொல்லலை. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வாழ்மையில எந்தோட உறவுகள் இருக்கிறீங்க வருவீங்க. இந்த நேரம் நான் என்ன கம்ஃபர்டபுள் இருக்கும். ஒரு வாரம் 2 வாரம் இல்லாமல் இருக்கிற காலம் வந்தது. நான் சொல்லி இந்த இனி வாரம் காலங்களில் கண்டிப்பாக காமனத்தியாலம் என்றாலும் கொண்டு வருவேன். ஆனால் எந்த இதுக்குள்ளாலும் கொண்டு வருவேன். ஆனால் எல்லாத்தையும் கண்டிப்பாக காமனத்தியாலம் என்றாலும் செய்வேன். ஆனால் வரும் காலங்களில் கண்டிப்பாக ஒரு வாரம் கொண்டு வரேன். என்னடா இப்போது மகளுக்கு அப்படி நடந்த பொறாமையை மிதிக்க துவங்கினார்களோ மகளில் மிதிப்பதற்கு எனது பக்கத்தில் எனது சூழலில் நடக்கிற சம்பவம் நான் சொன்ன அந்த வேட்டங்கள் நடந்தது. ஆனால் அதை நான் கொஞ்சம் பொறுமையாக சில விஷயங்கள் எனக்குள்ள முடிக்கணும். அதை முடிச்சுத்தான் வெளியே வரணும் என்றக்காண்டி மாற்றங்களை கொண்டு வருவேன் என்று சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக நான் இதில் ஒன்றை சொல்றேன். எந்த மனிதனும் இது அன்பாக கேளுங்க. ஒரு மனிதன் திறமையை மழுப்பி அதை தட்டி கொடுக்காட்டியும் மனதளிச்சு அவனை விழுத்த நினைக்கிறவன் சமூகத்தில் வாழ்ந்து பிரயோசனமும் இல்லை. நீங்கள் கடவுளை இன்னொன்று சொல்லிச்சோம். மற்ற செய்த பாவம் தான் அதுக்கு வெளிப்பட்ட பல இடங்கள் நடக்கும் சம்பவங்கள் சிலவை அனுபவிக்கிறோம். அதெல்லாம் நடவா அதெல்லாம் காலம் போயிட்டு சும்மா கடவுள்ன்றதை வச்சு இப்போ போலியாக தான் பல இடங்கள் நடக்குது. அதெல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு போறியும் மிதிச்சு போட்டு நல்ல வடிவாக சுகமாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போறியும். ஆலயம் வழியாக பல இடங்களில் நடக்குது சம்பவங்கள். குடும்பத்துக்குள்ள இங்கே இது நடக்குது சமூகத்துக்குள்ள. ஆனால் எங்களை பிள்ளைகளே இந்த ஓட்டு பல பக்கங்களில் இல்லை.
எம்எல்ஏக்கெல்லாம் தேரை தவிர வேற பக்கம் இல்லை. அதான் இன்னொன்று சொன்னீங்க உறவுகள், தந்தைகள் தாய்க்காக பிள்ளைகள் எதுவும் செய்ய மாட்டோம். உண்மை கண்டிப்பாக இருக்கிறார்கள் சில பிள்ளைகள். தப்பான பக்கத்தில் போனாலும் தானே ஆதிக்கம் கொண்டு போய் வாழ்ந்தாலும் அதுக்கான ஆண்புல பிள்ளைகள் அந்த பக்கம் இருக்கிறவையும் இருக்கிறார்கள், இல்லை. அப்போ அப்படியானவருக்கு தான் நான் சொல்லுறேன், நீங்கள் திருமணமாகி போகும்போதும் கூட வாழ்க்கை இது பல பிரச்சனைகளை கொண்டு வரும். அன்பான கேட்டுக்கொள்கிறேன், வருங்கால சந்தை ஆண்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் 50க்கு இல்லையன்ற இந்த நாட்டில் உரிமை இருக்குது, 50க்கு 50 உரிமை இருக்குது, அதை எடுத்துக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக 2 பேரும் தான் வேலையை போகிறீங்க. பெண்களும் வேலையை போகிறார்கள், ஆண்களும் வேலையை போகிறார்கள். அப்போ அதே மாதிரி அந்த உரிமையை எடுத்துக்கொள்ளுங்கள். பிள்ளைய பார்க்குறதுக்கு வேண்டான மற்றது விட்டு கொடுப்புகளில் எதுவாக இருந்தாலும் சில நேரம் ஆண்கள் சில வேலாட்டி ஏதாவது நீங்கள் வேறு பக்கத்தால் உதவி என்னென்ன செய்து கொள்ளுங்கள். மற்றது ஆனால் அதுக்காக நீங்கள் விட்டுட்டு இல்லை கொஞ்சம் காலம் தானே வாழ போகிறேன், விட்டுட்டு போடுவேன், அது பரவாயில்ல எப்படியும் செய்துட்டு போடும். நான் சொல்லி இந்த நண்பானவர்களே, இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது. உண்மையாக நடந்த சம்பவம் இது. உண்மையான பல பேருக்கு அனுபவம், எந்த அனுபவம் பல பேருக்கு பிழைப்பாக இருக்கும். என் தந்தையை பழைய விஷயம் போட்டவன் தந்தையார் செய்திருக்கணும்ன்றதை ஒரு பொம்பளை பிள்ளை 2 பொம்பளை பிள்ளை இருக்கு. அது ஒரு பொம்பளை பிள்ளை தாயை வச்சு சொத்தெடுக்கணும், இன்னொரு பொம்பளை தகப்பனை வச்சு செய்யணும். ஆனால் அதுக்கிடையில தமிழனை கதைக்க விடாமல் செய்து போட்டால் தகப்பனோட ஒரு அந்த 6 மாதம் என்ன திட்டம் போட்டு. அப்போ அந்த ஆம்பளை பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன், அவர் இவ்வளோ வேதனைக்குள்ளே ஆகலை. ஆனால் ஏன்னா அங்கே பொம்பளை பிள்ளைன்னா இங்கே வந்தவைக்கு 2 அவருக்கு வந்த மருமகள் 2 பேர் அதே மாதிரி தான், அவற்றை பிள்ளைகள் மாதிரி தான். அப்போ அவையெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் இவரை உலகம். அப்போ என்ன நடந்தது கடைசியாக, இன்றைக்கு 5 ஆம்பளை பிள்ளைகளும் இருந்து இன்றைக்கு சொன்னேன், நீங்கள் இவ்வளோ இன்றைக்கு நான் சொல்லலாம் வெளிநாடு இருப்பினால் இதுவரை நாங்கள் வச்ச பணத்தை இவன் 30 வேண்டாம் நான் சொல்லலாம் மாணவர்கள், அது பரவாயில்ல. ஏன்னா இந்த தந்தையார் இன்றைக்கு ஆம்பளை பிள்ளை 4 பேர் உண்டு அனுப்பினாலும் ஒரு 25 வருடத்துக்கு அவருக்கு ஆம்பளை பிள்ளை அவற்றை பக்கம் ₹1 கூட கொடுக்க இது கிடையாது. ஏன்னா அவர் வேண்ட மாட்டேன், அவர் பணத்தோட வந்தவர், அவர் வாழ்ந்தவர். அப்போ பாருங்க எப்படி வாழ்ந்தவர். ஏன்னா அப்படி அவர் அதெல்லாம் வெளிப்படுத்தலை, நான் கொண்டு வரேன். ஏனென்றால் இன்றைக்கு பல பக்கத்தில் துணை போரியம் பணம் வச்சுக்கிறவைக்கு மற்ற பொது நலமாக நடக்கிறவ துணை போரியம். பணத்தை கண்ட உடனே வருங்கால சந்தைகள் திறமைகள் எல்லாம் மறுதளித்து போகிறது. அன்பான உறவுகளை நான் சொல்கிறேன். இப்போ அர்ச்சனாண்டவர் ஒரு பக்கம் கொண்டு வந்தார், திடீரென்று வெளிப்படுத்தின பல பக்கத்தை. அது வேறு பக்கம் சிலது போனாலும் அந்த பக்கத்தை நான் கொண்டு போகலை. ஆனால் அந்த துணிச்சல் மாதிரி நான் இது வாழ்க்கையில் சொல்லியிருந்தேன். அவர் வரும்போது வந்த மாதமே சொன்னேன், இது நான் பல பக்கத்தால் குடும்பங்களுக்கு ஒளி உணர்ந்தேன். பல உண்மை இது சம்பவம். அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இனிமேல் காலம் என்னடா எல்லாருக்கும் தெரியும், அந்த காலத்தில் அந்த மாதிரி எப்படி பார்த்தவே எப்படி மதிப்பு கொடுத்தது என்றைக்குமே மறக்க முடியாது. இந்த உறவுரை நான் நடிக்கும் போது எல்லா உறவுகளையும் சொல்லியிருந்தார்கள், தந்தையர் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி தந்தார்கள். அப்படி சொன்ன நீங்கள் மூட கடமை இப்போ வர்ற பிள்ளைகளும் ஒரு தந்தையாகினால கணவர் என்னன்னா அந்த வருங்கால சந்ததிகளையும் உங்களை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 50க்கு 50 வச்சிருங்கள். அதுக்குள்ள நீங்கள் 70-90 நின்றிக்கண்டால் வாழ்க்கையில் வருங்கால சந்தைகளை பார்த்துட்டு போகும்போது அங்கே திடீரென்று திருமணமாகி போகும்போது கோபங்கள் வந்துடும். அப்போ புரிந்துணர்வு வராது. ஆனால் எமது சமூகத்துக்குள்ள பல பக்கம் இப்போ வெடுக்க போனால் பல இடங்களில் பல பேர் கேட்கும்போது சொன்னார்கள், என்ன செய்யறது, தட்டி கேட்டால் பிரச்சனை, அல்ல நேரம் கேட்டால் பிரச்சனை வந்துடும். அதுக்கு பேருந்து எங்களோட நின்றுட்டு கதைப்போம், பேருந்து அங்கே போய் வெளியில் கதைப்போம். அப்போ அதனால் விட்டுட்டு போகிறது இன்னும் கொஞ்சம் பேரோட வாழ்ந்துட்டு போடுவோம்ட்டு சில பேர் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் பேரோட வாழ்ந்துட்டு போங்க. ஆனால் கூட வருங்கால சந்ததிகள் வழியில் துணிஞ்சு சொல்ல முடியுமா? இல்லை, வாழ்ந்து போகிறார்கள், தற்கொலை புரியும். சில பேர் பிள்ளைகளும் கூட பல இடத்துல தற்கொலைகள் நடக்கிறது, மாடியால் விழுந்து இவ்வளவு இது நடக்கிறது. அப்போ இதே நாம் இதுக்கு கொண்டு போவான். அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அன்பான உறவுகளை, பல வருடங்கள் வாழ்ந்துக்கிறீர்கள், பல வழிகளை சுமந்து வாழ்ந்த நீங்கள் அந்த தாயத்தில் இவ்வளோ பிரச்சனைக்கால எங்களுக்கு ஒரு இது வேண்டும் பிடி வேண்டும் ஓடி வந்த நீங்கள் மற்ற சில உழைப்புக்காக வந்தீங்க. சில பேர் தாங்க நான் என்ன சொல்கிறேன், நான் உண்மையில தாயத்தை இடிக்கலாத நிலைமையெல்லாம் வந்தோடையும் உழைக்கணும். நான் துணிச்சு சொல்லுவேன், எங்களோட குடும்பம் உழைக்கணும் என்று வரையில ஒரு தாயத்தில் இருக்க நிலைமை பிரச்சனை. அதுக்கு எத்தனை பேர் மாண்டா எல்லாம் என்ன செய்யறது, சூழல்கள் அப்படியா என்னது
அப்போ இதுக்குள்ள அந்த கட்டங்களில் பல இதுகள் நடந்தது. அப்போ அப்போ இங்கே வந்து நாங்கள் பணத்துக்காக எடுத்து போட்டு வருங்கால சந்ததிகளின் வாழ்க்கையை பழுதடைக்கிறோம் என்று சொன்னால் இன்னொன்றே சொல்லணும். அன்பானவர்களை இந்த மாமூத்தனை நான் கேட்டிருந்தேன். இந்த ஓட்டிசம் பிள்ளைகள் மற்றது சிறப்பு குழந்தைகள் உண்மையில நான் தலைப்பு கண்டிப்பாக எடுத்து போகிறேன். நான் உண்மையாக சொல்கிறேன், யார் எப்படியாவது நினைச்சுட்டு போங்க. நான் அந்த ஞாயிற்றுக்கிழமையில அந்த பிள்ளைகளுக்கு வாழ்த்து சொல்லணும்னு நினைச்சு வைக்க தெரியும். நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இந்த சூழல் பிரச்சனை இருந்தாலும் இப்போ அண்மையில் ஒவ்வொரு வாரமுமே டைமை போட்டுட்டு பேருந்து மரம் செய்கிறதும் யார் எப்படியும் எடுத்துக்கொண்டாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் சொன்ன மனுஷன் சொன்னேன், ஏனென்றா நான் இதுக்கே கண்டிப்பாக அந்த பிள்ளைகளுக்கு வருத்தம். ஏன்னா இப்போது சமூகத்துக்குள்ள அதிகரித்து சொல்வதற்கான காரணம் இதுதான். பிரச்சனைகள், சமூக சூழல்கள் சரியில்லை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள், மற்றது சூழல், அதுக்கான ஒரு பெரிய தலைப்பு அதை இன்னொரு கொண்டு வரேன். உண்மையை சொல்கிறேன். நான் என்னோட பக்க அனுபவங்கள் அங்கே வேறு பக்கத்தில் பார்த்த அனுபவங்களை சொல்கிறேன், உண்மையை கொண்டு வரேன். இது பல உண்மைக்கு காரணம் நம்ம பெற்றோர்கள் இங்கே வாழும் பெற்றோர்கள்லாம் காரணம், மெயின் காரணம். எங்களோட சூழலுக்குள்ள ரெண்டாலும் இந்த தலைப்புக்குள்ள நான் தந்தையரை எடுத்துக்கொண்டபடியா நேபிளிசர்கள் உண்மையில சொல்லியிருந்தார்கள். தன் பக்கம் அந்த அங்கே எப்படி வாழ்ந்தது, இப்போ நீ வரப்போகிற சம்பவங்களையும் சொல்லியிருந்தீங்க. அந்த பணத்தோட சீதனம் எடுக்கும்போது அங்கே கொஞ்சம் அகங்காரம் இருக்குன்னு சொன்னீங்க. உண்மை. மற்றது நானும் அன்பாக சொல்கிறேன், இந்த இந்த வருங்கால தகப்பனாக இருக்கப்போறவர்கள் அதில் இருந்து கொண்டு இருக்கிறவங்க நீங்கள் என்ன வேண்டாலும் கூட குடும்பத்தில் சொல்லக்கூடியது இருந்தால் உங்களோட பிள்ளைகளுக்கு இது இதால வருங்காலத்தில் சிந்தைகள் பாதிப்பு வரும் என்று சொன்னால் கண்டிப்பாக வழியாருங்கள். எல்லாருமே இப்போ தகப்பனாரை கதைச்சு விட்டு இருக்கிறோம். எத்தனை தகப்பனார் கவலையில் இருக்கிறார், கதைக்கலாது. அதே மாதிரி நீங்கள் உங்களோட பிள்ளைகள் உங்களோட உயிர் நீங்கள் கொடுத்த உயிர்கள் அதர்களிடம் சொல்லி நீங்களும் ஒரு அந்த 50க்கு 50 இருங்கள். நீங்கள் கூட வேண்டாம், குறையாகவும் வேண்டாம். நான் சொல்கிறேன், 50க்கு 50 சம்பளம் இந்த நாட்டுக்கு தக்க மாதிரி வாங்கிட்டு போங்க. உங்களோட வருங்கால சந்ததிகளை நல்லா வாழும், ஒருத்தர விட்டு கொடுத்து வாழும். இது கண்டிப்பாக அன்பாய் இந்த வாழ்வு உண்மையில நான் அன்பாய் 8 வருடம் கொண்டபடியால் உங்களிடம் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் நேரம் மறந்து விட்டது. மாணிக்க சுருக்கமாக இருந்தாலும் கூட பக்கத்தை கட்டி சொல்லலாம். கொண்டு வரோம் சார், நேரம் போய்விட்டது. நீங்கள் ஓகே நான் எடுத்துக்கொள்கிறேன். பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை 2வது ஞாயிறு 3வது ஞாயிறும் வரப்போகிற அனைத்து நாடுகள் அனைத்து தந்தையருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்ற தொழில்நுட்பத்தில் உதவி செய்த மானியக்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் பாமட்டி நடாம நினைக்கும் இந்த நேரத்தில் இந்த வாழ்வுன்னு நான் இந்த வருஷமாக அதை சொல்லி நான் என்னது சம்பவத்தை தான் கொண்டு பண்ணு கேட்ட மாணியக்கா அந்த நேரத்தை தந்தது 8 வருடம் கொண்டு வந்தேன். அதுக்கு அந்த இடைவெளி விட்டாலும் நான் தொடருவேன். இனிமேற்கான உண்மையுடன் இந்த குரலை கேட்டுக்கொண்டு இருந்த உறவுகளுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே. நன்றி சார் அவர்களே, தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்கிறேன். மாணியக்கா, நான் சொல்ல வந்ததை நான் கடைசியில் விட்டுவிட்டு என்ன இதாக இருந்தால் நான் கதைச்ச பிள்ளையாக இருந்தால் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்வு உண்மை அடுத்த வாரமும் லண்டன் நேரம் 10 மணிக்கு இருக்கிறது. அதில் இணைந்து கொள்ளுங்கள். அதில் நீங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வருகின்றது வாழ்வு உண்மை தோப்படு வந்தார் சார் அவர்கள். நன்றி, வணக்கம்.